செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்துவதில் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் சில அந்த ஆட்சேபனைகள் மற்றும் சிக்கல்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் 1860, அதே போல குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 ஆகியவற்றை ரத்து செய்து மத்திய அரசு ஏற்றிருக்கக்கூடிய இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, எங்களை கருத்து கேட்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இந்த 3 சட்டங்களில் மாற்றமானது போதுமான அந்த ஆலோசனைகள் மற்றும் அவகாசம் இன்றி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பின் கூட்டு பட்டியல் 3க்குள் அடங்கும் என்றும், எனவே மாநில அரசுடன் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க போதிய அவகாசம் வழங்கப்படாததால் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது 3 சட்டங்கள் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 மற்றும் பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷ்யா ஆதினியம் ஆகிய 3ம் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ளன என்றும், இது இந்திய அரசியலமைப்பு 348வது பிரிவை தெளிவாக மீறக்கூடிய செயல் என்றும் முதலமைச்சர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என்ற சூழ்நிலையில் அது இதில் மீறப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்ட பிரிவுகளையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு இதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும், மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு புதிய சட்டங்கள் ஆய்வு செய்து கொண்டு வரப்பட வேண்டும் எனவும், எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த 3 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.